إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. فقال أيضا واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال النبي صلى الله عليه وسلم. இப்பிரபஞ்சத்தை தன்னுடைய சக்தியை கொண்டு படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு ஆரம்பமாக நன்றி செலுத்தியவனாக அந்த அல்லாஹ்வை எப்பொழுதும் பயந்து வாழ்ந்து கொள்வதை தங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளுமாறும் இறுதி தூதர் சர்தார் ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த கண்ணியமான அன்னாரின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாகுவதாக. கரையில்லத்தில் இருக்கிற நாம் நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்தோடு அமர்ந்து கொள்ளுமாறும் வல்லவன் அல்லாஹ்வை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் பயந்து வாழ்வதை வாழ்க்கையுடைய முக்கியமான அம்சமாக முக்கியமான ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்வதோடு தானும் அந்த வாழ்க்கையை வாழ்வதோடு தன்னுடன் சேர்ந்திருக்கின்ற தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய குடும்பத்தினர்கள், தன்னுடைய நண்பர்கள் அனைவர்களையும் அந்த தக்வாவுடைய வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நியத்தை இந்த நல்ல நாளிலே சிறப்பான அல்லாஹ்வின் மாளிகையிலே அந்த நியத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுமாறு அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்தது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்தை எவ்வாறு இயக்க வேண்டும் என்ற அறிவையும் பெற்றவனாக இருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு முறையை வைத்திருக்கிறான். அந்த முறையிலே யாராலும் எப்பொழுதும் மாற்றம் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா என்ன சுன்னத்தை, என்ன வழிமுறையை அல்லாஹ் தஆலா வைத்தானோ அந்த வழிமுறையிலே யாரும் எவராலும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. ஒரு மனிதன் யோசிக்கிறான், நான் கண்ணால் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கண்ணால் பார்ப்பது இது எவ்வளவு காலம் பார்த்திருப்பது, காதால் கேட்போம், காதால் பார்ப்போம் என்று முடிவெடுக்கிறான். இது சாத்தியமா சகோதரர்களே? சாத்தியமற்றது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையை வைத்திருக்கிறான். அந்த முறையில் யாராலும் மாற்றம் செய்ய முடியாது.
பகல் வந்தால் இரவு, இரவு வந்தால் பகல், சூரியன் இருந்தால் சந்திரன் இல்ல, சந்திரன் வந்தால் சூரியன் இல்லை. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்றானே, வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. இந்த பிரமாண்டமான இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூரியன் அதுக்கென்று விட்ட பாதையிலே அது நகர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருப்பதாக பரிசுத்தமான குர்ஆன் சொல்கிறது. இதாரிட்ட கட்டளை ذلك تقدير العزيز العليم, யாவற்றையும் அறிந்த, யாவற்றின் மீது சக்தி உள்ள, யாவற்றின் மீதும் தன்னுடைய சக்தியை கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வின் ஏற்பாடாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். வலன் தஜி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தில் யாராலும் மாற்றம் செய்ய முடியாது. உலகத்துக்கு சந்திரனை கொண்டு நாம் ஒளியை கொடுப்போம் பகல் நேரத்தில் என்று சொன்னால் யாராலும் முடியாது சகோதரர்களே. இதே போன்றுதான் மனிதனுடைய இம்மை மறுமையுடைய வெற்றிக்காக அல்லாஹ் தஆலா தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாத்தில் தான் எம்முடைய குடும்பத்துடைய, நாட்டுடைய, உலகத்துடைய நிம்மதியை, சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இதில் ஒருவர் நான் நிம்மதிக்காக எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுக்க முடியாது, நான் அந்த கட்டளைக்கு மாறு செய்தால் நிம்மதியை அடைய போவது என்று நினைப்பது அது ஒரு பகல் கனவாகும். அது ஒரு காதல் நீரை போன்றதாகும். வெயில் நேரத்திலே வீதியில் செல்கின்ற பொழுது தூர இடத்திலே தண்ணீர் இருப்பது போன்று விளங்குகிறது. அண்மித்தால் சமீபித்து பார்க்கின்ற பொழுது அங்கே தண்ணீர் கிடையாது. சகோதரர்களே, இதே போன்றுதான் இம்மையுடைய மறுமையை வச்சு அல்லாஹ் தஆலா தீனில் மாற்றம் தான் வைத்திருக்கிறான். தீனுல் இஸ்லாத்தை நாம் முழுமையாக பின்பற்றுகின்ற பொழுதுதான் இந்த இவ்வுலகிலும் நாம் நிம்மதியாக வாழ முடியும், மறு உலகிலும் நிம்மதியாக வாழ முடியும். சுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸா பிஹி நூஹா வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா அன் அகீமுத் தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி. நபியே நாயகமே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன உபதேசத்தை நாம் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சமுதாயத்துக்கும் சொல்கிறோம். அன்-நகீமுத்தீன், வாழ்க்கையிலே தீனை நிலைநாட்டுங்கள். இகாமத்துத்தீன், தீனை நீங்கள் வாழ்க்கையிலே நிலைநாட்டுங்கள் என்பது உங்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுகின்ற புத்திமதி அல்ல, உங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கும் இதே புத்திமதி நாம் சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, இகாமத்துத்தீன் என்பது மார்க்கத்தை நிலைநாட்டுவது என்பது நாம் எங்கிருந்து நிலைநாட்ட வேண்டும், எங்கிருந்து இதை உருவாக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை நிலைநாட்டுவது என்பது நாம் எங்கிருந்து உருவாக்க வேண்டும்? சகோதரர்களே, எமது வீட்டிலிருந்து நாம் இதை உருவாக்க வேண்டும். இன்று நாம் வீட்டை நாம் மறந்துவிட்டோம். இன்று மனைவியோடு அன்பாக பண்பாக பேசுகிறோம் தவிர மாறாக மார்க்கத்தை எவ்வாறு நிலைநாட்டுவது என்ற கருப்பொருளிலே, எந்த தலைப்பிலே நாம் மனைவியோடு எவ்வளவு நேரம் இதற்காக நேரம் ஒதுக்குகிறோம்? அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, அன்-நகீமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள். சகோதரர்களே, எமது வீட்டிலும் தான் மார்க்கம் நிலை பெற வேண்டும். ஒரு தாயிடம் மார்க்கம் நிலை பெற வேண்டும். ஒரு தகப்பனும் மார்க்கம் நிலையாக பின்பற்றப்பட வேண்டும். பின்பற்றப்பட்டு விட்டால் என்ன உண்டாகும்? சகோதரர்களே, யாம் இந்த காலத்தில் பார்த்து பயப்படுகின்றோமே, எமது பிள்ளைகள் என்னவாகும் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அதெல்லாம் அந்த யோசனையை அல்லாஹ் தஆலா உண்டு பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை வீட்டில் அல்லாஹ் உண்டு பண்ண மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் வீட்டில் முதலாவதாக நாம் கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். சூரத்துல் லுக்மானை புரட்டி பாருங்கள். சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தான். அந்த நபியாக இருக்கிற மனிதர் தனது பிள்ளையோடு பேசுகிறார்.
பிள்ளையோடு அருமையாக, அன்பாக, பண்பாக அவரை அழைத்து கூப்பிட்டு பேசுகிறார். யா புனைய, அருமை மகனே, சின்ன மகனே, அன்பான மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க போவானா? இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது அது பயங்கரமான பெரிய ஒரு அநியாயமாகும். சொல்லிவிட்டு யா புனைய அகிமிஸ் ஸலாத, மகனே நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மை ஏவுங்கள், வன்ஹா அனில் முன்கரி, பாவத்தை தடுங்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் நீங்க பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். மகனுக்கு சொல்லுகின்ற அருமையான உபதேசங்கள், நாம் எல்லோரும் எடுத்து படிக்க வேண்டிய புத்திமதிகள், பிள்ளைக்கு நாம் சொல்ல வேண்டிய புத்திமதிகள். மகனே, நீங்கள் பூமியில் நடக்கின்ற பொழுது பெருமையாக நடந்து போக வேண்டாம். இதை பார்க்கின்றமா சகோதரர்களே, சில வாலிபர்கள் மோட்டார் பைக்கில் எடுத்துட்டா முறுக்க பிடிச்சா முறுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வாலிபருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். அடுத்த மக்கள் அது என்னதான் சிரமப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, சின்ன பிஞ்சு குழந்தைகள் நடுங்கி பயந்து அதெல்லாம் எமது சகோதரருக்கு விளங்கவில்லை. இதெல்லாம் எங்கே என்று வருகின்ற ஓட்டை சகோதரர்களே, எங்கே வருகின்ற இந்த முசீபத், நாம் பிள்ளைகளை சின்னத்திலிருந்து நாம் அவர்கள் சரியாக வளர்க்காததான், அவளுக்கு சொல்ல முடியாது, சொல்லாமல் போவதுதான். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீங்கள் பணிவோடு நடக்க வேண்டும் மகனே, நீங்க அடுத்தவர்களுக்கு இடையூறில்லாமல் நடக்க வேண்டும், பெருமையோடு நடக்கக்கூடாது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், பெருமை அளிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இகாமத்துத் தீன், தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டியதான் அல்லாஹு தஆலா என்னை இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا وَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ, இந்த பூமியிலே மலக்குமார்களோடு அல்லாஹு தஆலா ஒரு உரையாடலை உரையாடல் ஒன்றை அல்லாஹு தஆலா மலக்குமார்களோடு பேசுகிறார். உரையாடலாக பேசி, மலக்குமார்களே, இந்த பூமியிலே நாம் ஒரு மனித வர்க்கத்தை படைக்கப் போகிறேன், அவர்கள் இந்த பூமியில் தீனை நிலைநாட்டுவார்கள், என்னை பரிசுத்தப்படுத்துவார்கள், என்னை தூய்மைப்படுத்துவார்கள் என்று சொன்ன வேளையிலே என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், அந்த வேலை நாங்கள் செய்கிறோம், இந்த மனித வர்க்கத்தை, இந்த இதிலே பூமியிலே மனித வர்க்கத்தை படைக்க வேண்டாம். ஏற்கனவே ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டு அவர்கள் செய்கின்ற பித்தலாட்டங்கள், குழப்பங்கள் ஒன்றல்ல. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, قال إني أعلم ما لا تعلمون, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் ஒவ்வொரு மூட்டுக்குள்ளும் தீன் என்று சொல்லக்கூடிய, மார்க்கம் என்று சொல்லக்கூடிய, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கம், அங்கு இஸ்லாமிய போதனைகள் வீட்டிலிருந்து உருவாக வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறானே, வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, வீட்டுக்குள் நல்லவைகளை போதியுங்கள், வீட்டுக்குள் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுங்கள், ஒருவர் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். குர்ஆனையும் சுன்னாவையும், குர்ஆனையும் நல்லவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும், நமக்கு முன்னர் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்களுடைய தருத்தங்களை படியுங்கள், சொல்லுங்கள். அவர்கள் அந்த பூமியிலே எப்படி எல்லாம் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள், அவர்களால் இந்த பூமியிலே என்னென்ன கைராத்துல நலவுகளை அல்லாஹ் தஆலா உண்டு பண்ணினான் என்பது போன்ற புத்திமதிகளை சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா எமக்கு ஞாபகப்படுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இகாமத்துத் தீன், தீனை நிலைநாட்டுவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு அமலாகும். நாம் இந்த மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறோம். சகோதரர்களே, இகாமத்துத் தீன், தன் வாழ்க்கையிலே தீனை நிலைநாட்டினார்கள், தன்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே தீனை நிலைநாட்டினார்கள், தனது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தீனை நிலைநாட்டினார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தை அல்லாஹு தஆலா கியாமத் வரைக்கும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான். பேசும் பொருளாக, பேசும் மனிதர்களாக, பேசும் குழுவாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட்டான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அவ்வாறு வாழுகின்ற பொழுது நாம் இந்த பூமியில் மரணிப்பதற்கு முன்னரே அல்லாஹ் நல்ல போல இந்த பூமியில் தந்து விடுவான்.
அல்லது நாம் மரணித்த வேளையிலே மரணிக்கின்ற போது மரணித்ததன் பின்னர் அல்லாஹு தஆலா நல்ல புகழ் இந்த பூமியில் அல்லாஹு தஆலா உண்டாக்கி விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுகிறது ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், பூமியில் சிலர்கள் மரணிப்பார்கள், இந்த பூமி அலாது, வானம் அலாது, மரம் செடிகள் அதுக்கு அழுகை வராது. சகோதரர்களை அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நாம் முழுமையான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான குர்ஆனை அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, وَلَوْ أَنَّهُمْ أَقَامُوا التَّوْرَاةَ وَالْإِنْجِيلَ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ مِنْ رَبِّهِمْ لَأَكَلُوا مِنْ فَوْقِهِمْ وَمِنْ تَحْتِ أَرْجُلِهِمْ. அல்லாஹு தஆலா யஹூதிகளை நஸ்ராக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை முழுமையாக அவர்கள் நிலைநாட்டினான். அலோ அன்னஹும் அகாமுத் தௌராத் வல் இன்ஜீல், யஹூதிகள் தௌராத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றின அந்த நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் அந்த அந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் முழுமையாக அவர்கள் நிலைநாட்டினால் நாம் பரக்கத்துடைய வாசலை திறந்து விடுவோம். நாம் பரக்கத்துடைய செழிப்பான வாசலை நாம் திறந்து விடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் சில அஜாயிம்களை, சில முடிவுகளை, நல்ல முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சில அஜாயிம்களை எடுக்குமாறு குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதல்ல, நாம் சில முடிவுகளோடு வாழ வேண்டும். நான் இவ்வாறுதான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனிலே சில அஜாயிம்களை எடுக்குமாறு சொல்கிறான். அதில் ஒன்றுதான் நாம் அடுத்தவர்களை மன்னித்து வாழ்வது. எமது உள்ளத்தில் இருக்கின்ற எமது சகோதரனை பற்றி இருக்கின்ற மோசமான அந்த எண்ணத்தை கல்விலிருந்து அகற்றி நாம் வாழ்வது, நாம் எடுக்க வேண்டிய அஜாயிம் சொல்லக்கூடிய நல்ல முடிவுகள் ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது போன்ற பல அஜாயிம்களை, பல நல்ல முடிவுகளை எடுக்குமாறு சூரத்து ஷூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் இகாமத்துத் தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வருவோம். நாம் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். எனது மனைவியிலே முதல் மார்க்கம் நிலைபெற வேண்டும். சகோதரர்களே, மனைவி என்பவள், தாய் என்பவள் அது முதலாவது மதரசாவாக இருக்கிறார். நமது பிள்ளைகளுக்கு முதல் பள்ளி ஆசிரியராக நாம் இருப்பது போன்று எமது மனைவியும் வீட்டில் இருக்கின்ற பெண் இருந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் வரலாற்றை புரட்டி பாருங்கள். வரலாற்றை புரட்டி பார்த்தால் பெரும் இமாம்கள், பெரும் நாதாக்கள் அவர்கள் எல்லாம் உருவாகினது வீட்டிலிருந்துதான் நல்ல மனிதர்கள் உருவானார்கள், நல்ல புத்தி ஜீவிகள் உருவானார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வானத்திலிருந்து அவர்கள் இறந்ததில்லை, மாறாக எண்ணெய் போன்று உருவாக்கப்பட்டு அவர்கள் தாய் அவர்களை அழகான முறையில் வளர்த்ததுதான் பெரும் இமாமாக மாறினார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதே போன்றுதான். இந்த இமாம்கள் எல்லாம் எவ்வாறு உருவானார்கள் சகோதரர்களே, அவர்கள் தாயிடம் தகப்பனிடம் காணப்பட்ட அந்த தீனுல் இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் முழுமையாக பின்பற்றப்பட்டதினால் தான் இது போன்ற நல்ல மனிதர்கள் உருவானார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாயும் தகப்பனுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தா சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா? இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய தகப்பனுடைய பேர் சாபித் என்று கூறுகிறோம். சாபித் என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபர் தாபிஈன்கள் காலத்தில் அவர் வாழ்கிறார். நல்ல மனிதனுடைய சுஹபத்தில் வாழ்கிறார். நல்ல மனிதனுடைய சுஹபத் சஹவாசம் இன்றியமையாத சகோதரர்களே. நாம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா இருந்தால் நல்ல சுஹபத்தில், நல்ல ஒரு சூழலில் எம்மை போட்டுக் கொள்ள வேண்டும். நாம் அப்படியான சபையில் நாம் உட்கார வைக்க வேண்டும். சகோதரர்களே, சாபித் என்று சொல்லக்கூடிய வாலிபர் நல்ல சூழலில் அவர் வளர்கிறார். நல்ல மனிதர்களை பார்க்கிறார். தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள அந்த தாபிஈன்களை பார்க்கிறார். அந்த வாலிபருக்கும் அதே எண்ணம். ஒரு நாள் வீதியால் அவர் சென்று கொண்டிருக்க வீதியில் விழுந்திருந்த பழங்களை சாப்பிட்ட அந்த வாலிபருக்கு
தக்வாவுடைய எண்ணம் பிறக்கிறது. இறையச்சம் அவரை ஆட்டி படைக்கிறது. என்ன இறையச்சம்? நாம் அனுமதி இல்லாமல் இந்த பழங்களை சாப்பிட்டு விட்டோம், இதுக்கு அனுமதி பெற வேண்டும் அல்லவா? ஓடோடி அந்த மரங்கள் இருந்த தோட்டத்துக்குள் நுழைகிறார். அங்கே ஒரு யோதிபரிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, நான் என்னுடைய உரித்தாளர் அல்ல, என்னுடைய சொந்தக்காரர், இன்ன ஊரிலே இன்ன அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொல்ல அந்த ஊரை அவர் சிரமத்தோடு அடைகிறார். அந்த ஊரை அடைந்து அந்த பெரிய பெரிய மனிதர் மன்னிப்பு கேட்கிறார். வீதியால் போயிருந்தான், வீதியில் விழுந்த பழத்தை சாப்பிட்டு விட்டேன், இதற்காக நீங்கள் அனுமதி தர வேண்டும், இல்லையே நான் நரகத்துக்கு சென்று விடுவேன், எனக்கு இன்னொரு பல கஷ்டங்கள் இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு வந்துவிடும், பயமாக இருக்கிறது என்று சொல்ல அந்த மனிதரை பார்க்கிறார். நல்ல ஒரு பிள்ளை வந்திருக்கிறார், நல்ல வாலிபர், இவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் மாத்திரமல்ல, இவருக்கு நல்ல ஒரு அன்பளிப்பும் கொடுக்க வேண்டும். அவர் சொன்னார், உங்களை மன்னித்து விடுகிறேன், ஒரு நிபந்தனை, எனக்கு ஒரு மகள் இருக்கி, அந்த மகளை திருமணம் முடிக்க வேண்டும். அந்த வாலிபர் ஆசைப்பட்டு ஆண்டு சொல்ல அந்த மனிதர் சொல்லுகிறார், எனக்கு மகள், எனக்கு என்னென்ன குறையோடு இருக்கு, என்னென்ன குறையோடு அந்த மனிதர் சொல்லுகிறார், என் மகளுக்கு கண் குருடு, காது செவிடு, கை சக்தி, கால், இன்னொரு பல ஊனங்களை உடலில் இருக்கின்ற சொல்ல முடியாதவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டே போகிறார். அந்த வாலிபர் ஒரு கணம் யோசிக்கிறார், என்ன செய்வது? அவர் யோசித்து முடிவெடுக்கிறார், அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும், உலகில் அவ்வாறு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டிதான் இந்த ஊரை நான் வந்தடைந்தேன், அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருந்தால் மாத்திரம் எனக்கு போதும் என்று நினைத்து அவர் முடிவு கொடுக்கிறார். திருமண பந்தம், திருமணத்துடைய அகது முடிவடைகிறது. திருமணத்துடைய அந்த அகதுடைய மதிப்பு முடிவடைய அவர் வீட்டுக்குள் சலாம் சொல்லி நுழைகிறார். என்ன நியத்தோடு போயிருப்பார் சகோதரரே. பேச முடியாத, பார்க்க முடியாத மனைவிக்கு சலாம் எப்படி சொல்லுவது? அந்த வாலிபர் யோசிச்சார், மலக்குமார்களா சலாத்துக்கு பதில் சொல்லட்டும், சலாம் சொல்லி வீட்டுக்குள் நுழைய அங்கே ஒரு பெண்ணுடைய அழகான சத்தம் பதில் கிடைக்கிறது. அவர் அசந்து விட்டார். உள்ளுக்கு அறைக்கு நுழைகிறார். அவர் சொன்னார், வாப்பா சொன்ன பெண்ணல்லே நீ சொல்ல, இல்ல நான் தான் அந்த மணப்பெண். வாப்பா என்னென்ன குறைகளை சொன்னாரு? அந்த பெண் சொன்னா, இதுவரைக்கும் நான் எந்த ஹராத்தையும் பார்க்கல, இதுவரைக்கும் எந்த ஹராத்தையும் காதால் கேட்கல, இதுவரைக்கும் எந்த ஹராத்தையும் கையால் பிடிக்கல, இதுவரைக்கும் எந்த ஹராத்தையும் நான் காலால் நடந்து பார்க்கல, செல்லல்ல என்று சொல்லத்தோட அந்த வாலிபருடைய இதாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். இருவருடைய திருமண வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் வீட்டுக்குள் நாம் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். சகோதரர்களே, பெருநாளை கொண்டாடி விட்டோம். பெருநாளை கொண்டாடி நாம் நமது வீட்டில் எந்த அளவுக்கு நாம் இதில் நிலைநாட்டணும் என்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தா பெருநாள் வந்துட்டா, பெருநாள் ஆடை என்று எத்தனையோ பெண்கள் சகோதரர்களே, எமது பிள்ளைகளுடைய மானத்தை, வெட்கத்தை நாம் சிறுவயதிலிருந்தே களப்போடுகிறோம். சிறுவயதிலிருந்தே எமது பிள்ளைகளுடைய மானம், மரியாதை எல்லாமே ரோட்டில் வெட்கம் கலட்டப்படுகிறது. அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கம் என்பது ஈமானுடைய கிளை என்று சொன்னார்களே சகோதரர்களே. இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த, உனக்கு வெட்கம் இல்லைன்னா வேண்டியதை செய் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன வயதிலிருந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கின்ற ஆடைகளை எமது பெண் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு நாம் உடுத்தாட்டி நாம் பார்க்கல. நாம் பார்ப்பதெல்லாம் யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும். இதனால் எவ்வாறு நாம் ஒரு மார்க்க பெண்ணை, ஒரு மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற ஆசைப்படி நாம் எவ்வாறு சகோதரர் முடியும்? சகோதரர்கள், சிறு வயதிலிருந்து நாம் பழக்கிவிட்டால் அந்த பிள்ளை அப்படித்தானே பழகும். அந்த பிள்ளையுடைய அந்த அவங்கள் தெரிந்த அளவுக்கு நாம் காட்டிவிட்டால், சின்ன பிள்ளையானே அப்படித்தான் யோசிக்கிறாங்க அம்மா அப்பா. சின்ன பிள்ளையானே, பெரிய பிள்ளையான பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் முறை இருக்கு, அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. சகோதரர்களே, சின்ன வயதுல வளர்த்தாத்தானே நாம் பெரிய பிள்ளையாயிரம் பிள்ளை சரியாக வளரும். சகோதரர்களே,
குர்ஆன் சொல்லுது, யா பனி ஆதம லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு, ஏ ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்களை குழப்பத்தில் போட்டு விடாமல் இருக்கட்டும். வலிபாசுத் தக்வா ذلك خير, தக்வாவுடைய ஆடைகளை எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தா இறைச்சமுள்ள ஒரு பொம்பளை, தக்வா உள்ள ஒரு பிள்ளை, தக்வா உள்ள ஒரு பிள்ளை, என்ன ஒரு அழகான வளர்ப்பு. சுப்ஹானல்லாஹ், இதே போன்றல்லவா நானும் வளர்க்க வேண்டும். வலிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடை எடுங்கோ. ذلك خير, அதான் உங்களுக்கு சிறப்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இல்ல இல்ல, அந்த சிறப்பெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப உள்ள பெஷனுக்கு நான் ஒரு ஆடைகளை அணிவித்து பார்க்கணும் என்று போனோம்னு சொன்ன சகோதரர்களே, தக்குவா கலட்டப்பற்றும் பிள்ளையால் நடக்கின்ற பாவங்கள்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே. அதனால் நாம் மாறக்கூடாது. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஒரு மூமின் காலத்துக்கேற்ப தன்னுடைய ஈமானை மாற்றக்கூடாது சகோதரர்களே. ஒத்தில்கல் ஐயாம் யுதாவிலுஹா பைனன் நாஸ், காலங்கள் மாறி மாறி போகும், பெஷன்கள் மாறலாம். நாம் மூமின்கள், எமக்கென்று ஒரு ஈமான் இருக்கிறது, எமக்கென்று ஒரு இஸ்லாம் இருக்கிறது, எமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எமக்கென்று ஒரு திருமணம் இருக்கிறது, எமக்கென்று ஒரு இஸ்லாமிய வீடு இருக்கிறது, எமக்கென்று பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள், மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வைக்கின்ற பொறுப்பை சுமந்தவர்கள் நாம். இதில் குறை செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கணும், மறுமையில் நாம் மாட்டப்படுவோம், கேள்விகளுக்கு ஆளாக்கப்படுவோம். அதனால் ரிவாயத்தில் பார்க்கிறோம், ஹாசிபு கபல அன் துஹாசபு வஸனு கபல அன் தூஸன அமாலுக்கும். உங்களை நீங்கள் சுயவிசாரணை பார்த்துக் கொண்டே இருங்கள், நானும் சுயவிசாரணை பார்ப்போம். சகோதரர்களே, பெஷனான ஆடைகள் மணிந்து, சகோதரர்களே என்ன என்று சொல்வது என்று தெரியல. அதனால் நாம் ஆடை அணியத்தான் வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை, மார்க்கத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலும் இந்த செலவழித்தா பொறுத்து கொள்வாங்களா என்று பார்க்க வேண்டும். குர்ஆன் சொல்லுவது 3 விடயங்களே நீங்கள் கவனமா இருந்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ் வ அகாமுஸ் ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும். குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல வழியில் செலவழிங்க. இதெல்லாம் திஜாரத்தில் லந்தபூர், நஷ்டமில்லாத வியாபாரம்னு சொல்லி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் மூமின்கள், நமக்கென்று ஒரு வாழ்க்கையை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன கஃபரு யதமத்தஊன வயஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆமு வன்னாரு மஸ்வல் லஹும். காபிர்கள் இருக்கிறாங்க, அந்நியர்கள் இருக்கிறாங்க, மார்க்கத்தை விளங்கல்ல. நாம் சொல்லாத ஒரு குறை. சில சகோதரர்கள் பேசி பார்த்தா சொல்றாங்க, இவ்வளவு அழகான நல்ல மார்க்கத்தை நீங்க உங்களுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறீங்களே, ஏன் சொல்லாம இருக்கீங்க? ஒன்று சொல்லலாமே, சொன்னா ஒன்று ஏற்றுக்கொள்வோம், அதை நாங்க மறுப்போம், ரெண்டுல ஒன்று நடக்க போதும். சகோதரர்களை, அந்நியர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க, நல்ல வழியை காட்ட வேண்டிய பொறுப்பை சுமந்தவர்கள் நாம். இந்தோனேசியா நாடு இருக்குதான், இந்தோனேசியா நாடு அது முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையான நாடு அல்ல, அது தமிழ் மக்கள், தமிழ் சகோதரர்கள் இருந்த ஒரு நாடு. இன்றைக்கு போய் பார்த்தா விளங்கும், அங்க தமிழ் கோவில்கள் இன்னும் இருக்கு. சகோதரர்களே, அந்த நாட்டுல முஸ்லிம் வியாபாரிகள் நல்ல முறையில இஸ்லாமிய முறைப்பிரகாரம் வியாபாரம் செய்தனால அந்த நாடு முடிவெடுத்து இறுதியாக நாம் முழுமையாக இஸ்லாமியர்களாக மாறி விடுவோம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாடாக மாறி இந்தோனேசியா. நாமளும் இந்த நாட்டிலே 1000க்கும் மேற்பட்ட காலம் பழமை வாய்ந்த முஸ்லிம்கள் என்று சொல்லி நாம் மார்த்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் மார்க்கத்தை நாமும் முழுமையாக பின்பற்ற தயாராகவில்லை. இந்த மார்க்கம் அடுத்தவர்களுக்கு போவதற்கும் நாம் தயாராகவில்லை. சகோதரர்களே, அதனால் என்ன சொல்ல வருகிறோம்? நாம் எமக்கென்று ஒரு ஈமான், எமக்கென்று ஒரு இஸ்லாம் இருக்கிறது, எமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது. காலங்கள் மாற மாற நாம் மாறிக்கொண்டு போவதல்ல, நம்முடைய மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுவோம். நமது வீட்டிலிருந்து உருவாக்குவோம், நமது மனைவி மக்கள் உருவாக்குவோம், நமது வியாபார ஸ்தலங்களிலே உருவாக்குவோம். நாம் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் மார்க்கத்தை நிலைநாட்டுவதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருப்போம். சகோதரர்களே, எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவெடுத்தார்களோ அதே போன்று ஒரு தந்தையை முடிவெடுக்க வேண்டும். அந்த ஹாஜரை போன்று ஒரு பெண் முடிவெடுக்க வேண்டும். அந்த இஸ்மாயிலை போன்று ஒரு மகள் முடிவெடுக்க வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நான் சரணாகிவிட்டேன்,
நான் அடிபணிந்து விடுவேன் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹு தாலா அந்த குடும்பத்தை அல்லாஹு தாலா முன்னுதாரணமான குடும்பமாக மாற்றுவான் என்பதில் சந்தேகமில்லை. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ குடும்பங்களாக மாறி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஆசாங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புறா உலகத்தில் இருக்கின்ற மௌத்தான ஹயாத்தாக இருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே ஹஜ் பெருநாளில் யாரது ஹஜ்ஜாவுடைய இந்த 10 தினங்களில் என்ன நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாயோ அத்தனை அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே நம்முடைய குர்பானுடைய அமலை அவன் நீ கபூல் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே நாம் செய்த அனைத்து காரியங்களை நீ கபூல் செய்வாயாக. நல்ல பல எண்ணங்களை நல்ல கல்வியில் உரிப்பாக்கி அதில் யா அல்லாஹ் இஸ்திகாமத்தாக இருந்து மௌத் வரைக்கும் அதில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد يا عباد الله اتقوا الله واقيموا الدين في حياتكم واقيموا الدين في بيوتكم واقيموا الدين في اولادكم واقيموا الدين في كل مكان. يا اخواني في الله اتقوا الله واطيعوا. ان التقوى مفتاح الخيرات والسعادات. واذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه. كبر على المشركين ما تدعوهم إليه. الله اجتبي إليه من يشاء يهدي إليه من ينيب. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى سيدنا محمد. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله اتقوا الله واطيعوا واعلموا أن التقوى مفتاح الخيرات والسعادات. كما قال تعالى في كتابه ولو أن أهل القرى آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. إن التقوى هي وصية للأولين والآخرين كما قال تعالى في كتابه. إخواني في الله وفي الحديث أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأشدهم في أمر الله عمر رضي الله عنه وأحياهم عثمان رضي الله عنه وأقضاهم علي رضي الله عنه. اللهم اغفر العباس وولده ظاهرة وباطنة اللهم اغفر العباس وولده ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله بأصحابه ومن أحبهم وبحبي أحبهم ومن أبغضهم وببغض أبغضهم. رضوان الله على سائر الصحابة أجمعين. إخواني في الله صلوا وسلموا على خير الورى كما أمركم ربكم بذلك عز وعلا. وقال عز من قائل إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا اللي سبقونا بالإيمان، وتجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله أمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يزدكم يهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.